ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான முத்ரா பார்க்க போகிறோம். இப்போல்லாம் அதாவது நம்ம போன வாரத்துலேருந்து என்ன பார்த்துட்ருக்கோம்னா, முத்ரா டாப்பிக்கில் நம்ம ஆதார முத்ராஸ் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆதார முத்ரா எல்லாமே நம்ம பியூபிக் ரீஜன் அண்ட் பெல்விக் ரீஜனில் பண்ணக்கூடிய முதிரைகள் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே அஸ்வினி முத்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான முதிரை, இந்த உலகத்தில் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான முதிரையான இந்த சஹஜோலி அண்ட் வஜ்ரோலி முத்ரா, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு முதிரை இருக்கு இல்லையா, பேர் ஒன்று சஹஜோலி அப்படின்னு சொன்னேன், இன்னொன்று வஜ்ரோலி அப்படின்னு சொன்னேன். இந்த சஹஜோலி வஜ்ரோலி முத்ரா ரெண்டும் ஒரே மாதிரி தான் பண்ணோம். பட் சஹஜோலி அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு உண்டான முதிரை, அதாவது ஒரு பெண்கள் பண்ணக்கூடிய முதிரை சஹஜோலி முத்ரா. இந்த வஜ்ரோலி முத்ரா அப்படிங்கிற முத்ரா மேலுக்கு உண்டான முதிரை, ஆண்கள் பண்ணக்கூடிய முதிரை இந்த வஜ்ரோலி முத்ரா. ஸோ இப்போ இந்த பேர் காரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட டெக்னிக் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதான் நம்ம யூஷுவல் ஆர்டர். ஸோ சஹஜோலி அப்படின்னா, சஹஜ அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம். ஸ்பான்டேனியஸ்னால் என்ன, நான் சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு முதிரை. ஒலி அப்படிங்கிறது காஸ்டப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். காஸ்டப்னா தூக்குதல், ஸ்பான்டேனியஸாக தூக்குறது, அதாவது சகஜமாக தூக்குறது. எதை தூக்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் இந்த சஹஜோலியோட மீனிங். இப்போ வஜ்ரோலி அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளோட வஜ்ர நாடி, அதாவது நம்மளோட சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சென்டரில் போகும். அதாவது சென்டர் ஆஃப் த ஸ்பைனில் போகிற இந்த சுழுமுனை நாடிக்குள்ள 3 லேயர் ஆஃப் நாடிஸ் இருக்குது அப்படின்னு சட்சக்கர நிரூபணம் அப்படிங்கிற புக்கில் சொல்கிறாங்க. ஸோ இந்த சுழுமுனை நாடி உள்ளே இருக்கிற நாடி ஃபஸ்ட் லேயர் சுழுமுனை, ரெண்டாவது லேயர் இந்த வஜ்ர நாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வஜ்ர நாடி நம்மளோட தலை வரைக்கும், தட் இஸ் பிரெயின் வரைக்கும் போகுது. அதுக்குள்ளே இன்னும் 2 நாடி இருக்குது. இன்னொன்று சித்திர நாடி இருக்குது, அதுக்குள்ளே பிரம்ம நாடி இருக்குது. ஸோ இந்த வஜ்ர நாடியை ஸ்டிமுலேட் பண்ணுற முத்ரை தான் இந்த வஜ்ர ஒளி முத்ரா. வஜ்ரனா அந்த வஜ்ர நாடியை சொல்லலாம், வஜ்ரம் போல் உடம்பை ஸ்ட்ராங் ஆக்கிற முத்ரானோ சொல்லலாம். வஜ்ரம்னா நம்மளுக்கு தெரியும், தண்டர் போல்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த முத்ரை பண்ணும்போது இந்த வஜ்ர நாடியை தூக்கிறது, அதுதான் இந்த முதிரையோட பேர். ஸோ இப்போ இந்த சான்ஸ்கிரிட்டில் வஜ்ரோலினா என்ன, சஹஜோலினா என்னன்னு பார்த்துட்டோம். ஆஸ் ஐ செட், வஜ்ரோலி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேல் அதாவது ஆண்கள் பண்ணக்கூடிய முதிரை வஜ்ரோலி, பெண்கள் பண்ணக்கூடிய முதிரை சஹஜோலி. இந்த வஜ்ரோலி முத்ராவில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ நம்ம அந்த டீட்டெயில்குள்ளெல்லாம் நம்ம போல, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஒரு தெரப்பிட்டிக் ரீசன், ஒரு தெரப்பிக்காக நம்ம இந்த முதிரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த சஹஜோலி வஜ்ரோலி ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே டெக்னிக் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அஸ் எ செட், மென்னு பண்ணால் அது வஜ்ரோலி, விமென் பண்ணால் அது சஹஜோலி. என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட கீழே, தட் இஸ் நம்மளோட இந்த யூரின் பாஸ் பண்ணுற ஜெனிட்டல் ரீஜனில், நம்மளோட ஜெனிட்டல்ஸ் பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, மென்னுக்கும் இருக்குது விமனுக்கும் இருக்குது. இந்த பிறப்புறுப்பில் தான் நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோம். இந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு, அதாவது யூரின் ஒரு பிளாடரில் இருக்குது, பிளாடர் வழியாக வெளியில் வரும். அந்த வெளியில் வர்றதுக்கு பேர் யூரித்ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூரித்ரல் ஸ்பிங்ஸ்டர் மசில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதில் யூரித்ரல் ஸ்பிங்ஸ்டர் மசிலை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, வாலண்டரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூரித்ரல் ஸ்பிங்ஸ்டர் மசில். இப்போ இந்த ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசில் போன வாரம் பார்த்தோம் இல்லையா அஸ்வினி முத்ரால, இதில் இந்த யூரித்ரல் ஸ்பிங்ஸ்டர் மசில்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த முத்ரை. இதை நீங்களே தான் பண்ணணும், யாரும் உங்களுக்கு பண்ணிலாம் காமிக்க முடியாது, ஏன்னா பண்ணாலும் தெரியாது, நீங்களே தான் பண்ணணும். ஸோ யூரித்ரல் ஸ்பிங்ஸ்டர் மசில், இதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது, அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், யூரினை கண்ட்ராக்ட் பண்ணுங்கள். கண்ட்ராக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்போ யூரின் பாஸ் ஆகும். யூரின் கண்ட்ராக்ட் பண்ணும்போது யூரின் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது யூரின் பாஸ் ஆகும். இது டெஸ்ட்டு, இது இந்த மசிலை தான் நம்ம கண்ட்ராக்ட் பண்ண போகிறோம்
அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணி அப்படி ஹோல்ட் பண்ணி அப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியுதுன்னா இந்த மசிலை நீங்கள் கரெக்டாக கண்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து முத்ரை. ஸோ இப்போ இந்த முதிரையை யூரின் போகும்போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நார்மலாக உட்காந்து எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக சித்தாசனா, சித்த யோனி ஆசனா அப்படிங்கிற இந்த 2 ஆசனாத்துலேயும் இந்த முதிரையை ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக நின்றுட்டு இருக்கும்போது, இல்லை உட்காந்துருக்கும்போது, படுக்கும்போது, இந்த மாதிரி எந்த ஒரு நிலையிலும் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உட்காந்துட்டு இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே கண்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜெனிட்டலை கண்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா எப்படி பண்ணணும்னு, அந்த மாதிரி கண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூச்சை வெளியில் விடும்போது ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், அப்படி இன்ஹேல் பண்ணும்போது கண்ட்ராக்ட் பண்ணும்போது உங்கள் ஜெனிட்டல்ஸ் கொஞ்சம் மேலே ஏறும். அப்படியே எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட பிறப்புறுப்பு கீழே இறங்கும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது பிறப்புறுப்பு மேலே ஏறுது, எக்ஸேல் பண்ணும்போது பிறப்புறுப்பு கீழே இறங்கும். இதுதான் வந்து வஜ்ரோலி அண்ட் சஹஜோலி முத்ரா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி அஸ்வினி முத்ராவில் ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசிலை கண்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம யூரித்ரஸ் ஸ்பிங்ஸ்டர் மசிலை கண்ட்ராக்ட் பண்ணுறோம். இதான் டிஃப்ரென்ஸ். இந்த பெல்விக் ரீஜனில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கிட்ட கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து யூரின் போகிற பேசேஜை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணது தான் இந்த முதிரை. ஸோ இப்போ இந்த முதிரையை நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிட்டிங்கில் 10 டைம்ஸ் நீங்கள் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முதிரையை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இன்னும் வந்து அவங்களுக்கு இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜை அடையலை, அதாவது இன்னும் வந்து பெரிய பசங்களாக ஆகலை. பசங்களாக இருந்தால் அதாவது பாய்ஸாக இருந்தால் வஜ்ரோலி முத்ராவை 17 இயர்ஸ்க்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெண்களாக இருந்தால் அவங்க வந்து இந்த மென்சுரேஷன் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முதல்ல மெனார்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஏஜ் அட்டன் பண்ண இதுக்கப்புறமா தான் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கிடையாது, எத்தனை வயசானாலும் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த அதாவது ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கப்புறமா எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த முதிரையோட, இந்த 2 முதிரையோட பெனிஃபிட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 முதிரையும் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான முதிரை. இந்த உலக வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக, இந்த உலக வாழ்க்கையை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான முதிரை வந்து இந்த வஜ்ரோலி அண்ட் சஹஜோலி முத்ரா. இந்த முதிரையை நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்னென்னா, சுவாதிஷ்டான சக்ரா அது வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். கீழே மூலாதாரம் இருக்குது, அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டான சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் அப் ஆகிறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாதிஷ்டான சக்கரா ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் கிடைக்கும். மற்றவங்களோட நம்ம வந்து பேசும்போது ஒரு எமோஷ்னலாக நம்மளால் அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். நம்மளோட உணர்வு பூர்வமாக ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். இப்போ ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு, எந்த விதமான செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் மென்னுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி இருந்தாலும் இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாம் சரியாகும். செக்ஷுவலாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். செக்ஷுவல் டிசையர் ஆக்சுவலாக வந்து கரெக்டான அளவில் இருக்கும். ஜாஸ்தியாக இருந்தால் கம்மியாகும், கம்மியாக இருந்தால் ஜாஸ்தியாகும். ஸோ செக்ஷுவல் டிசையரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செலிபஸி அப்படின்னு சொல்லியா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும் இந்த முதிரை நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல். இந்த முதிரை பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த முதிரை பண்ணால் சரியாகும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ யாருக்காவது குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த முதிரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி வஜ்ர முத்ரா பேரை கேட்டாவே உங்களுக்கு தெரியும், வஜ்ரம் மாதிரி உங்களோட உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ வஜ்ரோலி முத்ரா வந்து மென்னுக்கு வந்து அவங்களோட பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப்ஃபுல்லாக. ஜெனிட்டல் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெல்விக் மசில்ஸ் சொல்லக்கூடிய ஜெனிட்டல் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். எந்த விதமான ப்ரொலாப்ஸும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகும் இல்லையா விமனுக்கு, அவங்கெல்லாம் வந்து இந்த 40 வயசுக்கு அப்புறம் இருக்கீங்க, இந்த சஹஜோலி முத்ராவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கலாம். ஏற்கனவே லேசான ப்ரொலாப்ஸ் இருந்தாலும் இந்த முதிரை போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரொலாப்ஸ் ஆன யூட்ரஸ் திருப்பி பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்ட் பார்ட்டம் டைமில் குழந்தை பிறந்து 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே பண்ணக்கூடிய சில முதிரைகளில் ஒன்று இந்த சஹஜோலி முதிரை வந்து யூரின் லீக்கேஜ் ஆகிறது, யூரினரி இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறது, இல்லாட்டி கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க, இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த முதிரையை பண்ணுங்கள். வித் நீங்கள் ஏற்கனவே அலோபதிக்கு மெடிசன்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிக்கிட்டே இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாமும் சரியாகும். முதிரை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லா மென்னுமே பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து நீங்கள் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஏதாவது பிரச்சனை, யூரினரி இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, இல்லைனா கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த முதிரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த கிட்னி ப்ராப்ளம் வராமல், இந்த பிளாடர் ப்ராப்ளம் வராமல், ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். பாடி வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். விமன் அண்ட் மென் இந்த முதிரை பண்ணும்போது ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய முதிரை. ஸோ இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய தண்ணியும் குடிங்க, ஏன்னா கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.